ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனை ஆராதிக்கிற, தேவனை குடும்பமாக விசுவாசிகளாக சபையாக ஒன்று கூடி மகிமைப்படுத்துகிற கிருபையாய் கொடுத்திருக்க தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாளில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவன் நல்லவராக இருக்கிறார், இம்மட்டும் நமக்கு உதவி செய்தவராக இருக்கிறார். இந்த 3 மாதங்களில் கிருபையாக ஆசீர்வதித்து இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே கொண்டு வந்து ஆராதிக்க வைக்கிறார். அல்லேலூயா. இந்த காலைவெளியிலே ஆசீர்வாத மன்னா தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து நாம் கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆராதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 9 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அல்லேலூயா. கிருபை நிமித்தம் நாம் அவரை துதிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அதிசயமான காரியங்களை கிருபையாய் செய்தார். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் 430 வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது கிருபை. 40 வருஷம் வனாந்திரத்தில் ஜனங்களை கைவிடாமல் கரம் பிடித்து வழிநடத்தி வந்தது கிருபை. ஒவ்வொரு நாளும் அவர் மன்னாவினாலும் ஆசீர்வாதமான காரியங்களினாலும் அவர்களை போஷித்தது கிருபை. அவருடைய தாகத்துக்கு கண்மலை பிளந்து தண்ணீரை கொடுத்தது கிருபை. இப்படி பல விதத்திலே அவருடைய கிருபை ஜனங்கள் மத்தியில் வெளிப்பட்டது. அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணின பூமியாகிய கானானுக்குள் கொண்டு போய் ஆசீர்வதித்தது கிருபை. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு இந்த 3 மாதங்களிலே நிறைய காரியங்கள், அற்புதங்களை அதிசயமாய் கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் அவரை துதிக்க வேண்டும். குடும்பமாக, பிள்ளைகளாக, சபையாக, விசுவாசிகளாக ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த நாளிலே பாருங்கள், கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த சபை ஆராதனை. சபை கூடி விடுதலை விட்டுவிடக்கூடாது. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம் குடும்பமாய் தேடுவோம். இந்த நாளில கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு பாதிப்பிலே, சோர்விலே, பலவீனத்திலே காணப்பட்டாலும் கர்த்தருடைய கிருபையை நிமித்தம் இதுவரைக்கும் என்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று சொல்லி நன்றியோடு நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வேளையில உங்களுடைய குடும்பத்திலே இன்னும் மனம் திரும்பாமல், இன்னும் சில பாதிப்பு, வேதனைகள், சில பற்றாக்குறைகள், கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கர்த்தர் மேலே நீங்கள் வைத்துவிட்டு, ஆண்டவரே, என் குடும்பமாக நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளிடும் என்று சொல்லுங்க. கிருபையினாலே தான் ஆண்டுடைய ரட்சிப்பு வருகிறது. இப்பொழுது நாம் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி அவரை ஸ்தோத்தரிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு ஒப்பு கொடுப்போம். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையிலே உம்மை ஆராதிக்கிற மகிமையான நாளிலே குடும்பமாக, சபையாக, விசுவாச பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையில கூட கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இம்மட்டும் எங்களுக்கு ஜீவனை, பலனை கட்டளிட்டு இருக்கிறப்பா. எத்தனையோ வியாதி படுக்க, எத்தனையோ பலவீனம், எத்தனையோ ஆபத்து, பொல்லாப்புக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவித்து இந்த நாள் வரைக்கும் காத்து நடத்தி இந்த 3 மாதங்களை கடந்து வர செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் முழு ரட்சிப்பு, முழு விடுதலை, முழு ஆசீர்வாதம், முழு பலன் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு மேலும் நீ கிருபை வைத்து ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சகல நன்மைகளும் செய்து முடிப்பீராகப்பா. நீர் தாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது போல ஆண்டவரே, இனியும் ஆண்டவரே அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. உம்மை விட்டு தூரமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடர்ந்து சந்திப்பீராக, உம் பக்கம் சேர்த்து கொள்வீராக. எல்லா வியாதி படுக்கை மாறட்டும், எல்லா பிரச்சனை மாறட்டும். நீர் ஒவ்வொரு நாளும் கிருபை அனுப்பி காத்து கொண்டு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. ஒவ்வொரு நாள் அவர் கிருபை நம்மை தாங்குகிறது. அவரை நாம் எப்பொழுதும் துதிப்போம்.